டேய் அன்பு, டாக்டர் என்னோட சொன்னாங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அட அவங்கள பார்த்தாலே தெரியலையா? பாட்டிக்கெல்லாம் நெஞ்சு வலி வராது. அவங்க நெஞ்சு பக்கம் வந்தாலே அது 5 ஓடிரும். ஏய், எதுல காமெடி பண்றதுன்னு ஒரு விவசாய இல்ல உனக்கு? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருக்கியா? சாரி. அன்பு, நீ சொல்லுப்பா, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல சித்தப்பா. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல. இதத்தானே நேத்து நைட்டே நான் சொன்னேன். எங்க நான் சொல்றதை கேக்குறீங்க? இப்ப பாருங்க, டாக்டருக்கு தான் 5000 10,000 ஃபீஸ் தான் வேஸ்டா போச்சு. நான் சொல்றத கொஞ்சமாவது கேட்டிருக்கலாம். இத பாரு, அனாவசியமா என் வாய் கலராது சொல்லிட்டேன். அப்பாடா, பாட்டி பேசிட்டாங்க. வந்ததுல இருந்து அமைதியாவே இருந்தாங்களா? அது அவங்களுக்கு செட் ஆகல. அதான் சும்மா ஏத்தி விட்டேன். நீங்க கத்த ஆரம்பிங்க பாட்டி. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. வீட்ல இருக்க எல்லாரும் வந்து பாக்குறீங்க. ஆனா கண்மணி மட்டும் ஏன் இன்னும் என்ன வந்து பாக்காம இருக்கறா? பாட்டி அடுத்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய் சிவகாமி, நான் இவ்வளவு தூரம் பேசுறது அவ காதுலயே விழாதா? உள்ள அவ இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? பாட்டி இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏய் என்ன, நீ இன்னும் இந்த புடவைய மாத்தவே இல்லையா? என்னமோ கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க. போய் புடவை மாத்து போ. ட்ரெஸ் மாத்துன்னு சொன்ன. என்னவோ புடவையே கிடைக்காதவ புடவை கட்டின மாதிரி இன்னும் இதுலயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஓ, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். வந்த உடனே பிரச்சனை கிளப்புறாளுங்களே. சித்தப்பா, நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட் சூப்பரா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் ஜாலியா சாப்பிட்டோம். மாமா, அது மில்க் பேடா தானே? சூப்பரா இருந்துச்சு. இதை பேனா என்பேனா, இல்லை அவளது அன்பு என்பேனா, இல்லை காதல் என்பேனா? அவள் எனக்காக வாங்கிய பேனா எப்படி ஆகும் வெறும் பேனா? கண்டிப்பா இது நம்ம காதல் சின்னம் தான். ஏங்க, சொல்லு கண்மணி. உங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்குங்க. ஏதோனா? எங்க இருந்து? யார்கிட்ட இருந்து? சரஸ்வதி கிச்சன் அப்ளைன்சஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. ஓ அவங்களா? கொஞ்சம் பிரிச்சு படியே. நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றேன்.